ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொறுத்துக. திரிகடகம் நல்லாதனார், ஏலாதி கனி மேதாவியார், நான்மணிக்கடிகை விளம்பின் ஆகனார், சிறுபஞ்ச மூலம் காரிய ஆசான். திரிகடகத்தின் ஆசிரியர் நல்லாதனார், ஏலாதி கனி மேதாவியார். இதே திணைமாலை 150 ஆசிரியரும் கனி மேதாவியார் தான். நான்மணிக்கடிகை விளம்பின் ஆகனார், சிறுபஞ்ச மூலம் காரிய ஆசான் வருவாங்க. அடுத்த கேள்வி, சரஸ்வதி அந்தாதி எனும் நூலை எழுதியவர் கம்பர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபரந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது, இதன் ஆசிரியர் கம்பர் தான். கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். இவர் தேரளந்தூரில் பிறந்திருப்பாங்க. இதை ரொம்ப முக்கியம் பார்த்தேன். கம்பரோட நூல் தான் கம்ப ராமாயணம். கம்ப ராமாயணம் 6 காண்டங்களை கொண்டதான் கம்ப ராமாயணம். அது ஒரு வழி நூல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா வால்மீகியோட ராமாயணத்தை தழுவி தான் கம்ப ராமாயணத்தை படைச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்க, கூத்தர் ஆற்றுப்படை என்ற சிறப்பு பெற்ற 10 பாட்டு நூல் எதுனா மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் அதாவது கூத்தராற்றுப்படை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 10 பாட்டு 8 தொகை ரெண்டுமே சங்க இலக்கிய நூல்கள் அப்படிம்பாங்க. இதில் 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சங்க இலக்கியங்கள் ஆசிரியப்பாவால் ஆனது. ஸோ இதை 17 கீழ்கணக்கு வெண்பாக்களால் ஆனதாக இருக்கும். கூத்தர் ஆற்றுப்படை என்ற சிறப்பு பெற்ற 10 பாட்டு நூல் எது அப்படின்னா மலைப்படுகடாம். இது பொறுத்துக. இது இந்த 4 ஆப்ஷனுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா தனியாக கூட இது கேட்பாங்க. வினையே ஆடவர் குயிர் அப்படின்னா அது எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க. குறுந்தொகை. வினையே ஆடவர் குயிர் அப்படின்னா குறுந்தொகை. முன்னீர் வழக்கம், மகுடு ஓடில்லை அப்படின்னா தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னா திருமூலர். விரல்கள் 10 மூலதனம், இதன் ஆசிரியர் தாராபாரதி. இந்த 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்கவே ரொம்ப முக்கியம். வினையே ஆடவர் குயிர்னா குறுந்தொகை. முன்னீர் வழக்கம், மகுடு ஓடில்லை அப்படின்னா தொல்காப்பியம், அதான் தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னா திருமூலர். விரல்கள் 10 மூலதனம், இது தாராபாரதி அவர்களுடையது. ஹால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. ஹால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டிருப்பாங்க 1856. ரொம்ப முக்கியம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஹால்டுவெல். ஹால்டுவெல் பிறந்த நாடு எதுன்னா அயர்லாந்து. இது பாருங்க, மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்ற பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். இது ரிப்பீட்டடான கொஸ்டின் பார்த்துங்க. திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரம். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவிக்கா. திருவிக்கா அப்படின்னா தமிழ் தென்றல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க திருவிக்கா அவர்களை. முருகன் அல்லது அழகு, பெண்ணின் பெருமை, இதெல்லாம் அவர்கள் தமிழ் சோலை, இதெல்லாம் திருவிக்கா அவர்களுடைய நூட்கள். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரம். அடுத்து ஒரு பொறுத்துக. போற்றி திருவகவல் H.A. கிருட்டிணப்பிள்ளை. பரமார்த்த குறுகதை வீரமாமுனிவர். முதுமொழி மாலை உமறுப்புலவர். பெண்மதி மாலை வேதநாயகம் பிள்ளை. ஒரு பெண்மதி மாலை மட்டும் குறிப்பிட்டு இதன் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. போற்றி திருவகவல் அப்படின்னா H.A. கிருட்டிணப்பிள்ளை. பரமார்த்த குறுகதை வீரமாமுனிவர். முதுமொழி மாலை அப்படின்னா உமறுப்புலவர். பெண்மதி மாலை அப்படின்னா வேதநாயகம் பிள்ளை. ஒரு பொறுத்துக. பெத்தலகேம் குரோவஞ்சி, இதன் ஆசிரியர் தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார். முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர். அழகர் கிளை விடுத்துவது பலபட்டடை சொக்கநாத பிள்ளை. தக்கையாக்க பரணி ஒட்டக்கூத்தர், இதன் ஆசிரியர். பெத்தலகேம் குரோவஞ்சினா தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் வருவாங்க. முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர். அழகர் கிளை விடுத்தூது பலபட்டடை சொக்கநாத பிள்ளை. தக்கையாக்க பரணி, இதன் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என கூறியவர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அப்படிம்பாங்க. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க.
கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற ஒரு பாடலையும் கூட அதை குறிப்பிட்டு இதன் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. நாமக்கல் கவிஞர் தான். இவர் வந்து முதல் அரசவை கவிஞர், அதை நோட் பண்ணிக்கோங்க. தாதகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் வந்து கம்பர் அப்படிங்க. தாதகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் யார் அப்படின்னா வந்து கம்பர். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடிக்கடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் யார் அப்படின்னா வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இந்த இதழ்களின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் தான் வருவாங்க. கொய்யாக்கனி, பாவிய கொத்து, கனிச்சாறு இதன் ஆசிரியரும் வந்து என்னென்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. கீழுள்ள சொற்களில் காரண பெயரச்ச சொல் எது அப்படின்னா வந்து முக்காலி அப்படிங்க. இந்த மற்ற இதெல்லாம் வந்து இடுகுறி பெயரில் வந்து வரும். காரணம் இல்லாமல் வைக்கிற பெயர் தான் இடுகுறி பெயர் அப்படிம்பாங்க. காற்று, மரம், விண் இதெல்லாம் இடுகுறி பெயரில் வரும். ஸோ காரண பெயர் வந்து எது அப்படின்னா வந்து கேள்வி முக்காலி. இந்த 3 கால்களை உடையதுனால இந்த முக்காலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ காரண பெயரச்ச சொல் எது அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி. குன்றேறி என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னா 7ஆம் வேற்றுமை தொகை. குன்றேறி என்பதன் இலக்கண குறிப்பு வந்து 7ஆம் வேற்றுமை தொகை. செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக அப்படிங்க. உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது அப்படிங்கிறாங்க. செயப்பாட்டு வினைத்தொடரை வந்து கண்டறிக அப்படின்னா ஆள்னு வருது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து கீ பாயிண்ட். உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. இதே ஐன்னு வந்துச்சுன்னா அது வந்து செய்வினையில் வந்துடும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதே பாத்திமா திருக்குறள் கற்பித்தால் அப்படின்னா அது வந்து ஒரு பிறவினை வாக்கியம் அப்படின்னு. இதே செய்வினை வாக்கியம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் உலகத்தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார், ஐன்னு வருது பார்த்தீங்களா, அப்படின்னாவே நமக்கு செய்வினை வாக்கியம். செயப்பாட்டு வினை வாக்கியம்னு கேட்டிருக்கிறதுனால ஆள்னு வருது பாருங்க. உலகத்தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். பிழையை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே அப்படின்னா கண்டதனை கூறவே, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். கண்டதை கூறவே இருக்குது, அதில் பிழையை நீக்கினா கண்டதனை கூறவே. நீர், நீவீர், நீங்கள் ஆகியன வந்து என்னென்னா முன்னிலை பெயர்கள், அதுலேயும் முன்னிலை பன்மை பெயர்கள். அது ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னா வந்து நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை இதெல்லாம். நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னு வர்றதுனால இது முன்னிலை பன்மை பெயர்கள். ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்தோன்னா மகிழ்ச்சி அப்படின்னா. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்தோன்னா மகிழ்ச்சி. அன்பல் அடினா முடிவுற டேஸ் வரும் அப்படின்னா வந்து த ந வரும். அன்பல் அடினா முடிவுற டேஸ் வரும் அப்படின்னா த ந வரும். வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை வந்தன இழிவு சிறப்புமை அப்படிங்கிறாங்க. வயிற்றுக்கும் அப்படின்னு வர்றதுனால அது என்ன உண்மைனா சிறப்புமை, இழிவு சிறப்புமை. வெண்பாவிற்கு ஓசை வந்தேன்னா செப்பலோசை அப்படின்னு. ஆசிரியப்பான அகவலோசை, வெண்பா செப்பலோசை, பஞ்சிப்பானா தூங்கலோசை வரும். களிப்பா வந்து துள்ளலோசை வந்து வரும். வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, பஞ்சிப்பா தூங்கலோசை, களிப்பா தான் வந்து துள்ளலோசை வரும். கார்காலத்துக்குரிய மாதங்கள் அப்படின்னா சிறுபொழுது பெரும்பொழுதுல இது வந்து பெரும்பொழுதுக்கான மாதங்கள் வந்து கேட்குறாங்க. இந்த கார்காலம் அந்த பெரும்பொழுது அந்த கார்காலம் வந்து இருக்குல்ல, அதுக்கான மாதங்கள் தான் வந்து ஆவணி புரட்டாசி அப்படிங்கிறாங்க. கார்காலத்துக்குரிய மாதங்கள் என்னென்ன அப்படின்னா ஆவணி புரட்டாசி தான் கார்காலத்துக்கு உரிய மாதங்கள். ஐந்திணை, ஐம்பால், ஐம்புலம், ஐம்பொறி இவை வந்து என்னென்னா தொகை சொற்கள் ஆகும். ஐந்திணை, ஐம்பால், ஐம்புலம், ஐம்பொறி இதெல்லாம் வந்துன்னா தொகை சொற்கள். தேன்மொழி கட்டுரை எழுதிலல் அப்படின்னா வந்து ஒரு எதிர்மறை தொடர் அப்படிங்க. நமக்கு வந்து எதிர்மறையாக பொருள்மாறா எதிர்மறைங்க மட்டும்தான் டவுட்டாக இருக்கும். ஏன்னா எழுதிலல் வந்திருக்கு. எழுதாமல் இறால் அப்படின்னா வந்து அது பொருள்மாறா எதிர்மறை தொடர். நமக்கு வந்து எழுதிலல் மட்டும் வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு எதிர்மறை தொடர். தேன்மொழி கட்டுரை எழுதிலல் இது வந்து என்ன வகை தொடர் அப்படின்னா ஒரு எதிர்மறை தொடர். இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.